அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி திருமங்கலக்கோட்டை கீழே உள்ள 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, கரண்ட் வந்து எந்த டைம் இருக்கிற மாதிரி தான். இப்போ வந்து ஒரு காற்றாலை உருவம் கொண்டு எடுத்திருக்கோம். அந்த காற்றாலை உருவத்தில் மேலே வந்து பேட்டரி, அதாவது மோட்டார், பேட்டரி கிடையாது, மோட்டாரு. அந்த மோட்டாரோட முனையில் வந்து இப்போ ஃபேனோட ரெக்கைகளை ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேனோட ரெக்கையோட முனையில் வந்து காந்தம் வச்சுருக்கோம். அந்த காந்தத்துக்கும் ஆப்போசிட்டில் திருப்பி இன்னொரு காந்தம் வச்சு, அப்போ நம்ம ஒரு பாட்டி சுற்றி விட்டோம், அப்போ திருப்பி சுற்றிட்டே இருக்கிற மாதிரி. அது மாதிரி தான் இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டு. அப்போ அந்த மோட்டார்லேருந்து உள்ளாப்பில் அந்த தனித்தனி பார்ட்ஸாக இல்லாமல் ஒரே பார்ட்ஸாக அந்த காற்றாலைக்கும் நடுப்பகுதியில் ஒரு இன்வெர்டர் பேட்டரி, அது வந்து பெரிய சேஃப். அப்போ இந்த மோட்டார்லேருந்து இன்வெர்டர் பேட்டரி போயிட்டு இன்வெர்டர் பேட்டரியில் சேவ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டையும் லைன் எடுக்கிறதுக்கு பதிலாக வீட்டையும் லைன் எடுத்தால் கூட கரண்ட் பில் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அது மாதிரி இல்லாமல் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கிட்டு போகலாம். இப்போ நம்ம இதுலேருந்து நிறையா சேவ் பண்ணி வச்சுப்போமா. இப்போ இதுலேருந்து இன்னொரு சுவிட்ச் போட்டு அந்த சுவிட்ச்லேருந்து அப்புறமா வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி. ஏன்னா டேரெக்டாக வீட்டுக்கு கொடுத்தா எதுவும் ப்ராப்ளம் வந்துடும். அப்படி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ட்டு இங்கேருந்து தனியாக இந்த வோல்டெல்லாம் இதுலேருந்து வர வோல்டை குறைச்சி அங்கே அனுப்புகிற மாதிரி. ஏற்கனவே இன்வெர்டர் குறைச்சி தான் அனுப்பும். அது எதுவும் ப்ராப்ளம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் தனியாக இங்கே ஒரு சுவிட்ச் இது பண்ணியிருக்கேன். அந்த சுவிட்ச்லேருந்து அப்புறமா வீட்டுக்கு போகிற மாதிரி. இப்போ இதை வீட்டுக்கு போனால் வீட்டோட எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபேன், லைட்டு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இது மாதிரி இதுக்கு பொருள் கூட யூஸ் பண்ணலாம். அந்த இன்வெர்டர் எப்படி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி தான் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓல்டு மேலே நிறையவே கொடுப்போம், அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு பொருளும் சேதாரமும் ஆகாது. இது வந்து நான் எப்படி வச்சு எடுத்தேன் அப்படின்னா, இப்போ கரண்ட் கம்பம்லாம் நிறைய இருக்குது. அது கரண்ட் கம்பத்தில் நிறைய லைன்லாம் போயிட்டுருக்கும். அது மாதிரி இல்லாமல் இது ஒரே பார்ட் தான். ஒரு கரண்ட் கம்பம்னா அந்த ஒரு கரண்ட் கம்பம் தான். அந்த கரண்ட் கம்பத்துக்கு மற்ற கரண்ட் கம்பத்துக்கு போகாது. அது மாதிரி இப்போ இது வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ காற்றாலையில் எப்படி சுற்றி அது சேர்த்து வச்சுருக்கோம், அது மாதிரி சேர்த்து வச்சு நம்ம ஒரு வீட்டுக்குன்னா ஒரு வீட்டுக்கு இல்லையா 4-5 வீட்டுக்குனா 4 வீட்டுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி அளவுக்கும் கரண்ட் தேவைப்படுது. உள்ளேருந்து அனுப்பும். இது யாருக்கெல்லாம் நல்லா இதாகும்னா விவசாயிகளுக்கு வந்து இப்போ ஒரு லைனை கரண்ட் கம்பம் போட்டுருக்காங்களா இதில். அப்போ கரண்ட் கம்பத்தில் சிலப்போ எதுவும் ஒரு லைன் ஆழ்ந்து தண்ணியில் பட்டுச்சா, அப்போ எல்லா இடத்துக்குமே பரவ ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அதை காலை வச்சா யாருக்கும் ஆபத்து. அப்படி இல்லாமல் இப்போ அதை லேண்டில் வயலுக்குள்ளே இருக்காமல் லேண்ட்லேயே வச்சு அந்த லேண்ட்லேருந்து அந்த மோட்டாருக்கோ இல்லை அங்கே அந்த லேண்டில் வச்சு இது செஞ்சாங்கன்னா இப்போ அந்த மோட்டார் ஆன் பண்ணுறதுக்கோ தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் எதுவும் எமர்ஜென்சிக்கு இப்போ திடீர்னு ஒரு சாஃப்ட் சர்க்யூட் ஆகி அங்கே எதுவும் ஆயிடுச்சா, அப்போ இப்போ வந்து மோட்டார் எதுவும் இல்லாமல் இதை கொண்டு அங்கே வச்சு அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கலாம். கரண்ட் கொடுக்குறது ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. இதுக்கு சுற்ற வச்சா கரண்ட் தானே எடுத்து விடுவோம். மோட்டார்களை வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும். ஒரு மோட்டார்களை எடுத்துக்கிட்டோம்னா மேக்னெட் இருக்கும், அது நடுப்பற தான் அந்த காப்பர் கம்பி இருக்கும். காப்பர் கம்பி சுற்றி காந்தம் இருக்கனால நம்மளுக்கு கரண்ட் கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து எப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்து